தவளையை பார்த்து, மித்ரா, உன் சத்துருக்கள் எல்லாம் ஒளிந்தார்களாதலால் எனக்கு ஏதாவது ஆகாரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றது. தவளையோ, நீ என் சிநேகிதனாகிய என் காரியத்தை செய்தான். இப்பொழுது அது முடிந்ததா வந்த வழியே வீட்டுக்கு போ என்றது சாதாரணமாக சொல்லியது. பாம்பு கோபத்துடன், என்ன சொன்னாய்? அந்த புற்றில் வேறு ஏதாவது வந்து தங்கியிருக்கும். நான் அங்கே போய் என்ன செய்வேன்? நீயே இனிமேல் உன் கூட்டத்திலிருந்து நித்தியம் ஒரு தவளை கொடுத்து கொண்டு வா, இல்லாவிட்டால் எல்லாரையும் என் இஷ்டத்திற்கு கொல்லுவேன் என்று சீறியது. உழைக்காமல் உண்ண முடியும் போது ஏன் போக வேண்டும்? பாம்பின் முன் தவளை, சிங்கத்தின் முன் சிறுமுயல் போன்றுதானே. கங்காதத்தன் பயந்து போய் அப்படியே தினமும் ஒரு தவளையாக கொடுத்து வந்தது. கடைசியில் ஒரு நாள் கங்காதத்தனின் புத்திரனையும் அது தின்று தீர்த்தது. இதனால் அதிர்ச்சிவிட்ட கங்காதத்தனின் மனைவி கணவனை பார்த்து, நீர் இக்கொடியோனை கொண்டு வந்து குலத்தை நாசம் பண்ணினீர். ஒன்று இவனை கொல்ல சூழ்ச்சி செய்யும், இல்லாவிடில் நாம் எங்கேயாவது சென்று விடலாம், புறப்படுங்கள் என்று அழுதது. புத்திரபாசம் கங்காதத்தனின் புத்தியை உலுக்கியதால் என்ன செய்யலாம் என்று அது யோசிக்க ஆரம்பித்தது. அந்த நேரம் பார்த்து பாம்பு, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது கொடு என்று அதன் முன் நின்றது. மித்ரா, நான் இருக்கையில் நீ தீனிக்கேன் விசாரப்படுகிறாய்? இப்போது என் மனைவி அனுப்பி வேறு கிணற்றிலிருந்து தவளைகளை அழைத்து வர செய்கிறேன், அதுவரை பொறுத்திரு என்று கிளத்தவளை மனைவி அங்கிருந்து போக செய்தது. 2 நிமிடம்தான் சென்றிருக்கும். என்ன போனவள் இன்னும் கூட்டி வரவில்லை? நீ எவ்வளவு நேரம்தான் பசி பொறுப்பாய்? இதோ போய் நானே விரட்டி கொண்டு வருகிறேன் என்றவாறு அதுவும் ராட்டினபடியாக அக்கிணற்றை விட்டு வெளியேறிவிட்டது. தன் பசிக்கு ஆகாரத்தை விரைவில் கொண்டு வரத்தான் செல்கின்றன என்றிருந்த பாம்புக்கு ஏமாற்றமாகிவிட்டது. ஒரு நாளாகியும் வரவில்லையே. கிணற்று சுவற்றில் இருந்த ஒரு பல்லியை பார்த்து, கவுளியாரே, நீ என் கங்காதத்தனுக்கு நெருக்கமான சிநேகிதன்தானே, அவனிடம் போய் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று ஆணையிட்டு கொண்டதாக கூறி பயப்படாமல் வரும்படி அழைத்து வாயேன் என்று தூது அனுப்பியது. பல்லி கங்காதத்தனை தேடி பிடித்து பாம்பு சொன்ன செய்தியை கூறியது. அதற்கு கங்காதத்தன், பசித்தவன் விசுவாசத்தை நம்பவே கூடாது. நீ அந்த துஷ்டனிடம் இனி நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடு என்று ஆத்திரத்துடன் பதில் கூறி பல்லியை அனுப்பிவிட்டது.